ஹாய் ஹலோ வெல்கம் டு மை கீர்த்தி சேனல். ஸோ இந்த கீர்த்தி சேனலில் நம்ம 13th லெசன் தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா செகண்ட் வீடியோ. ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டம் பார்க்க போகிறோம். வாங்க டாபிக் உள்ள போகலாம். டைஜஸ்டிவ் சிஸ்டம் இன்க்ளூட்ஸ் த லாங் அலிமெண்ட்ரி கேனல் அண்ட் டைஜஸ்டிவ் கிளாண்ட். ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் வந்து அலிமெண்ட்ரி கேனலும் டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸும் இருக்கும். ஸோ அலிமெண்ட்ரி கேனல் அப்படின்னா என்ன, நம்ம நார்மலாக வந்து ஹியூமனோட அலிமெண்ட்ரி கேனல் படிச்சிருப்போம். மவுத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஆனஸ் வரைக்கும் வரும். அதே தான் இதுவும் இருக்குது. இடையில வந்து இது வார்ம்ஸ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் மட்டும் இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மவுத் வந்து எப்படி இருக்குன்னா ட்ரை ரேடியேட் அப்பச்சர்ஸ். ஓகே. ஸோ 3 ஹோல்ஸ் இருக்கும், சின்ன மைன்யூட் ஹோல்ஸ் இருக்கும். அது எங்கே சிச்சுவேட் ஆகிருக்கும் அப்படின்னா ஆன்டீரியர் சக்கர், மிடில் ஆஃப் த ஆன்டீரியர் சக்கர். ஆன்டீரியர் சக்கருங்கிறது மேலே இருக்கும், அதோட மிடில் தான் வந்து மவுத் இருக்கும். மவுத்தோட கண்டினியூவேஷன் எங்கே வரும்னா பக்கல் கேவிட்டிக்கு வரும். பக்கல் கேவிட்டியில் ஜாஸ் வந்து 3 இருக்கும். ஏன்னா ட்ரை ரேடியேட் மவுத் வந்து 3 இருக்கிறதுனால அதோட ஜாஸு 3 இருக்கும். சிங்கிள் ரோவில் வந்து ஜாஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். ரொம்ப மைன்யூட் டீத் இருக்கும், சிங்கிள் ரோ ஆஃப் மைன்யூட் டீத். ஸோ the jaws are provided with a papillae which bears the opening of the salivary gland. ஸோ ஃபஸ்ட்டு மவுத்துக்கு அப்புறம் பக்கல் கேவிட்டிலேருந்து எங்கே வரும் அப்படின்னா salivary glands வந்து வரும். ஓகே. ஸோ ட்ரை ரேடியேட் அப்பச்சர்ஸ், அதனால் அது எப்படி இருக்கும் அப்படின்னா 3 ஜாஸ் இருக்கும், சிங்கிள் ரோவில் மைன்யூட் டீத் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். பக்கல் கேவிட்டி வந்து எங்கே ஓப்பன் ஆகும் அப்படின்னா salivary glandல வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மவுத் டு பக்கல் கேவிட்டி வரைக்கும் எத்தனை செக்மெண்ட் இருக்கும் அப்படின்னா 5 செக்மெண்ட் வந்து இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் வந்து பக்கல் கேவிட்டி. ஸோ பக்கல் கேவிட்டியோட கண்டினியூவேஷன் எங்கே வரும் அப்படின்னா மஸ்குலர் ஃபேர்னிக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு மவுத்து, பக்கல் கேவிட்டி, அதுக்கப்புறம் மஸ்குலர் ஃபேர்னிக்ஸ். இட் இஸ் சரௌண்டட் பை த salivary gland. salivary gland வந்து சரௌண்டிங் பண்ணி தான் இந்த மஸ்குலர் ஃபேர்னிக்ஸ் இருக்கும். ஸோ இந்த salivary glandக்குள்ளே சலைவா செக்ரீட் ஆகும் இல்லைங்களா. ஸோ த செக்ரீஷன் ஆஃப் சலைவா கண்டைன்ஸ் கிரிடின் which prevents the coagulation of blood. ஸோ சலைவால் கிரிடின் அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டீன்ஸ் வந்து ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் வந்து செக்ரீட் ஆகும். அது என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரிவெண்ட் த coagulation of blood. ஸோ இந்த லீச்சோட மெயின் ஃபுட்டு வந்து பிளட் தான். அப்போ பிளட் அது சக் பண்ணி எடுக்கும்போது அந்த பிளட் வந்து கிளாட் ஆகாமல் இருக்கிறத ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்குரிய ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தான் இந்த கிரிடின். ஸோ ஃபேர்னிக்ஸ் லீட்ஸ் இன்டு த கிராப். ஸோ ஃபேர்னிக்ஸ் அதுக்கப்புறம் திரும்ப எங்கே போய் ஓப்பன் ஆகும்னா கிராப்புக்கு போகும். ஸோ கிராப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஷார்ட் அண்ட் நேரோ ஈசோஃபேகஸ், ஒரு ஃபுட் பைப் மாதிரி இது. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மவுத்து, பக்கல் கேவிட்டி, அதுக்கப்புறம் மஸ்குலர் ஃபேர்னிக்ஸ், தென் salivary gland, அதுக்கப்புறம் வந்து ஈசோஃபேகஸ். ஸோ ஈசோஃபேகஸ்க்குள்ளே வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ வந்து கிராப்புக்குள்ளே ஓப்பன் ஆகுது. ஸோ கிராப் இஸ் த லார்ஜஸ்ட் போர்ஷன் ஆஃப் த அலிமெண்ட்ரி கேனல். ஈசோஃபேகஸ் தான் இதுதான் லார்ஜஸ்ட் போர்ஷன். அலிமெண்ட்ரி கேனல்லே வந்து லார்ஜஸ்ட் போர்ஷன் இது தான். இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு 10 சாம்பஸ் இருக்கும். 10 சாம்பஸ் கண்டினியூவேஷனாக இருக்கும். உங்களுக்கு டயக்ராம் பார்த்தா நல்லா புரியும். ஸோ 10 சாம்பஸ் இருக்கும். ஸோ ஒன்று வந்து இன்னொன்று கூட கம்யூனிகேட் ஆகிற மாதிரி இடையில ஒரு குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி சாம்பஸ் இருக்கும். ஸோ இந்த வார்ம்ஸில் உள்ள குட்டி குட்டி சாம்பஸ் வந்து 10 சாம்பஸ் இருக்கும். ஒவ்வொரு சாம்பஸுக்கு இடையில இன்னொரு சாம்பர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே ஓப்பன் ஆகி ஹோல்ஸ் வழியாக அடுத்தடுத்த சாம்பஸ்க்குள்ளே வந்து என்ட்ராகிற மாதிரி இருக்கும். So a pair of lateral backwardly directed CK arises in the blind outgrowth from the each chamber is known as a CK or diverticula. So ஒரு pair of lateral sideலையும் சரி backwardலையும் வந்து என்ன இருக்குன்னா blind outgrowth, கண்ணுக்கு தெரியாத சில நீச்சிகள் மாதிரி இருக்கும். ஒரு பேர் வந்து இருக்கும். லேட்டரல்னால் சைடில் இருக்கும், பேக்வேர்ட்ஸ்லேயும் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். அதுக்கு நேம் தான் CK diverticula. Crab and its diverticula can store large amount of blood which can be slowly digested. ஸோ இந்த கிராப் அப்படிங்கிறது அதோட பேக் மாதிரி பிளட்டை வந்து நிறைய சக் பண்ணி எடுத்து வச்சுக்கிச்சுன்னா அது என்ன பண்ணுன்னா ஸ்லோவாக டைஜஷன் பண்ணும். ரொம்ப நாளைக்கு கூட அது வந்து இயர் கணக்கில் கூட அந்த பிளட்டை வந்து அது டைஜஷன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ அது வரைக்கும் அது எங்கே ஸ்டோர் ஆகியிருக்கும் அப்படின்னா இந்த டைவர்டிகுலாவில் தான் ஸ்டோர் ஆகியிருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்த லாஸ்ட் சாம்பர், அந்த 10th சாம்பர் இருக்கு இல்லைங்களா, அந்த லாஸ்ட் சாம்பர் ஆஃப் த கிராப் ஓப்பன்ஸ் இன்டு த ஸ்டொமக். ஸோ இப்போ வந்து ஈசோஃபேகஸ் முடிச்சு அந்த கிராப்பில் வந்து முடிஞ்சு ஸ்டொமக்கில் வந்து ஓப்பன் ஆகுது. ஸ்டொமக்கோட கண்டினியூவேஷன் என்ன அப்படின்னா இன்டெஸ்டைன் வந்து ஒரு ஸ்மால் ஸ்ட்ரெயிட் டியூப், அது போய் ரெக்டமில் போய் ஓப்பன் ஆகும். ரெக்டம் கடைசியில் எங்கே போய் ஓப்பன் ஆகும் அப்படின்னா ஆனஸில் போய் ஓப்பன் ஆகும். ஓகே. ஸோ ரிமைனிங் எல்லாமே நமக்கு ஹியூமன் பீயிங் மாதிரி தான் இருக்கும். ஸ்டொமக்கு அப்புறம் இன்டெஸ்டைனுக்கு அப்புறம் ரெக்டம் அப்படிங்கிறது என்னென்னா அது ஒரு ஸ்ட்ரெயிட் டியூப். ஓகே. ஸோ அங்கே போய் ஸ்டோர் ஆகும். ஸோ வேஸ்ட்டுன்னு தெரிஞ்ச உடனே அது என்ன ஆகும் அப்படின்னா ஆனஸ் வழியாக எக்ஸ்கிரீட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ ஹியூமன் பீயிங்க்கும் அந்த லீச்சுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா அந்த கிராப் இருக்கும், அதில் 10 சாம்பஸ் இருக்குது. ஒவ்வொரு சாம்பருக்கும் ஸ்லோவாக டைஜஷன் நடக்கும். அதுக்கப்புறம் நார்மல் எல்லாமே ஹியூமன் பீயிங் மாதிரி தான் இருக்கும். ஓகே. த நெக்ஸ்ட் டாபிக் ஃபுட் ஃபீடிங் அண்ட் டைஜஷன்.
The leech feed by sucking the blood of cattle and domestic animals. ஸோ லீச் வந்து என்ன பண்ணோம், கேட்டில்ஸோட பிளட் எடுக்கும், இல்லை டொமஸ்டிக் அனிமல்ஸோட பிளட் எடுத்து அது உயிர் வாழும். ஸோ டூரிங் ஃபீடிங் த லீச் அட்டாச்சஸ் இட் செல்ஃப் டு த விக்டிம் ஸ்ட்ராங்லி பை த போஸ்டீரியர் சக்கர். ஸோ போஸ்டீரியர் சக்கர், ஆன்டீரியர் சக்கர் பார்த்தோம். ஸோ ஆன்டீரியர் சக்கர்னா மேலே இருக்கும், போஸ்டீரியர் சக்கர் வந்து கீழே இருக்கும். இந்த போஸ்டீரியர் சக்கரை என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட பாடியிலையோ இல்லை கேட்டிலோட பாடியிலையோ போய் உட்காந்து கீழே விழுகாமல் நல்லா பிடிச்சிக்கிறோம். So the leech makes a triradiate or Y-shaped incision to the skin of the host. Suppose cattle மேலே இது போய் உட்காந்துருக்குன்னா அதோட மவுத் வந்து ட்ரைரேடியேட் மவுத், அதனால தான் அது ஒய் ஷேப்பில் இருக்கும். அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா ட்ரைரேட் மவுத்தை யூஸ் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய பிளட்டை வந்து சக் பண்ணுறதுக்கு அந்த ஹோஸ்ட்டு யார் பிளட்டு கொடுக்குறாங்களோ அவங்க தான் ஹோஸ்ட்டு. அப்போ அவங்க பாடியில் போய் நல்லா அட்டாச் ஆகி இந்த போஸ்டீரியர் சக்கரை யூஸ் பண்ணி அட்டாச் ஆகி நல்லா உட்காந்துட்டு அவங்களோட பிளட்டை வந்து சக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அப்போ அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த ட்ரைரேடியேட் ஆர் ஒய் ஷேப்டு mouth. So protruded through the mouth, the blood is sucked by muscular pharynx. Muscular pharynx தான் அதோட பிளட்டை வந்து சக் பண்ணும். அது எங்கே ஸ்டோர் ஆகுனா the salivary secretion is poured. ஸோ சலைவால் இருக்கக்கூடிய அந்த ஹிரிடின்னு சேர்ந்து என்ன ஆகும், அங்கே போர் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகும் அப்படின்னா பிளட் வந்து கிளாட் ஆகாமல் ப்ரிவெண்ட் ஆகும். இந்த இன்ஜெஸ்டட் பிளட், உரிகிற பிளட் எல்லாமே எங்கே போய் ஸ்டோர் ஆகுனா கிராப் சாம்பஸில் போய் ஸ்டோர் ஆகும். அப்புறம் டைவர்டிகுலத்துலேயும் போய் ஸ்டோர் ஆகும். இந்த பிளட் பாசஸ் ஃப்ரம் த கிராப் இன்டு த ஸ்டொமக். அதுக்கப்புறம் கிராப்பில் 10 சாம்பஸ் முடிச்ச உடனே ஃபைனலாக எங்கே போகும், ஸ்டொமக்குக்கு போகும். ஸ்டொமக்கில் தான் டைஜஷன் நடக்கும். அந்த டைஜஷன் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற என்சைம் தான் ப்ரோட்டியோலைட்டிக் என்சைம். ஏன் இந்த ப்ரோட்டியோலைட்டிக் என்சைம்ஸ் இருக்குது அப்படின்னா பிளட்டு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஃபுட் அது. ஸோ அதை டைஜஷன் பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் என்சைம்ஸ் வேணும். அந்த ஸ்பெஷல் என்சைம்ஸ் தான் ப்ரோட்டியோலைட்டிக் என்சைம்ஸ். The digested blood is then absorbed slowly to the intestine. ஸோ ஸ்டொமக்கில் டைஜஷன் முடித்த உடனே அப்சார்ப்ஷன் வந்து இன்டெஸ்டைன் தான் நடக்கும். ஸோ அது வந்து இன்டெஸ்டைன் ஸ்லோவாக அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ரிமைனிங் வேஸ்ட்டெல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அன்டைஜஸ்டட் ஃபுட். ஸோ அந்த அன்டைஜஸ்டட் ஃபுட்டு ஆட்டோமேட்டிக்காக எங்கே ஸ்டோர் ஆகும், ரெக்டமில் ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணும், எலிமினேட் பண்ணணும். ஸோ எஜெக்டட் த்ரூ த ஆனஸ். ஓகே. So next, leeches prevent the blood clotting by the secreting protein is called cridin. So cridin வந்து ஒரு protein சொன்னோம் இல்லையா. So they also inject the anesthetic substances. இந்த cridin வந்து என்ன பண்ணும் அப்படின்னா inject the anesthetic substances that prevent the host from feeling their bite. ஸோ அந்த ஒரு பாடி மேலே ஹோஸ்ட் மேலே உட்காந்து பிளட்டை சக் பண்ணிகிட்டு இருக்கும்போது இது ஒரு அனஸ்தேட்டிக் சப்ஸ்டன்சஸ், ஒரு மயக்க மருந்து வந்து அந்த பாடியில் வந்து இன்சர்ட் பண்ணும். அப்போ அவங்களுக்கு என்ன ஃபீலிங் இருக்காதுன்னா நம்ம பிளட்டை யாரோ எடுக்கிறாங்க இல்லை நமக்கு வந்து ஏதோ கடிக்கிற மாதிரி ஃபீலிங் ஆகுது அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கே இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இதுதான் வந்து ஃபுட் ஃபீடிங் அண்ட் டைஜஷன். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் ரெசிபிரேட்டரி சிஸ்டம். ரெசிபிரேட்டரி சிஸ்டம் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ த ஸ்கின் ஆஃப் லீச். ஸோ ஸ்கின்னில் தான் வந்து என்ன நடக்கும்னா ரெசிப்ரேஷன் நடக்கும். ஸோ இதில் வந்து டைனி பிளட் வெசல்ஸ் வந்து நிறைய இருக்கும், குட்டி குட்டி பிளட் வெசல்ஸ் தான் இருக்கும். ஹியூமன் பீயிங் மாதிரி ஆர்டரிஸோ வெயின்ஸோ ப்ரெசென்ட் ஆகியிருக்காது, ஸ்பெஷல் ஹார்ட் இருக்காது. ஸோ டைனி பிளட் வெசல்ஸ் மட்டும்தான் இருக்கும். அது என்னென்னா கேபில்லரிஸ். ஸோ கேபில்லரிஸில் ஹீமோசிலிக் ஃப்ளூயிட் இருக்கும், பிளட் மாதிரி ஒரு ஒயிட் கலர் ஃப்ளூயிட்டு. அதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா செல்ஸு பிட்வீன் த செல்ஸ் ஆஃப் த எபிடர்மிஸ் இடையில வந்து அது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ரெசிப்ரேஷன் என்ன நடக்கும், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். ஸோ என்ன மெத்தடில் நடக்கும்னா பை டிஃப்யூஷன் மெத்தட். எங்கே அதிகமாக இருக்கோ அங்கேருந்து கம்மியாகும், கம்மியாக இருக்கிறதுலேருந்து அதிகமாகும், ஊடுருவி போகும். அதுக்கு பேர் தான் டிஃப்யூஷன் மெத்தட். ஸோ ஆக்சிஜன் வந்து டிசால்வ்ட் இன் வாட்டர். ஸோ லீச் மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணோம்னா டிசால்வ்டு ஆக்சிஜன் இருக்கு இல்லையா. ஸோ ஆக்சிஜன் டிசால்வ்ட் இன் வாட்டர் டிஃப்யூசஸ் த்ரூ த ஸ்கின் இன்ட்டு ஹீமோசிலிக் ஃப்ளூயிட். அதன் மூலமாகவும் என்ன ஆகும் அப்படின்னா டிஃப்யூஷன் ப்ராசஸ் நடக்கும். ஸோ சம்டைம் கார்பன் டை ஆக்சைடு வந்து அவுட் ஆகும் டிஃப்யூஷன் நடக்கும்போது. த ஸ்கின் இஸ் கெப்ட் மாய்ஸ்ட் அண்ட் ஸ்லீமி டியூ டு த செக்ரீஷன் ஆஃப் த மியூக்கஸ். ஸோ ஸ்கின் வந்து எப்படி இருக்கும்னா லீச் வார்ம்ஸ் அப்படின்னாலே எப்படி இருக்கும், வெளியில் வந்து பிடிக்கவே முடியாது, மாய்ஸ்டியாக இருக்கும், ஸ்லிம்மியாக இருக்கும். ஸோ செக்ரீஷன் ஆஃப் மியூக்கஸ் ஏன் அப்படின்னா அதோட பாடியில் வந்து மியூக்கஸ் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து செக்ரேட் ஆகிறதுனால தான் அது பாடி வந்து எப்படி இருக்கும்னா மாய்ஸ்டி அண்டு ஸ்லீமியாக இருக்கும். ஸோ விச் ஆல்சோ ப்ரிவென்ட்ஸ் ஃப்ரம் ட்ரையிங். அதோட பாடியை வந்து ட்ரை ஆகாமல் நேச்சுரலாகவே வந்து அதுக்கு செக்ரேட் ஆகிறது தான் இந்த மியூக்கஸ். Okay, so the next one is circulatory system. So in leech, circulation is brought out by hemocylic system. So இதுதான் வந்து ஒரு blood மாதிரி இருக்கிற fluid name தான் இந்த hemocylic. ஸோ ஹார்ட் வந்து கிடையாது, அதனால் இதுக்கு வந்து நோ ட்ரூ பிளட் வெசல்ஸ். பிளட் வெசல்ஸ்னால் ஆர்டரிஸோ வெயின்ஸோ எதுவுமே கிடையாது, ரொம்ப மைன்யூட்டான கேபிலரிஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ த பிளட் வெசல்ஸ் ஆர் ரீப்ளேஸ்டு பை சேனல்ஸ். ஸோ அந்த பிளட் வெசல்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது அப்படின்னா சேனல்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த சேனல்ஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஹீமோசிலிக் சேனல்ஸ் ஆர் கேனல்ஸ்னு சொல்லுவோம். இது நிறைய என்ன இருக்குன்னா பிளட் மாதிரி இருக்கிற ஒரு ஃப்ளூயிட் தான் இருக்கும். ஸோ இந்த ஃப்ளூயிட்லேயும் என்ன இருக்கும் அப்படின்னா ஹீமோக்ளோபின் இருக்கும். ஓகே. ஸோ இப்போது there are 4 longitudinal channels. 4 சேனல்ஸ் இருக்கும்.
ஸோ அந்த 4 சேனல்ஸ் வந்து ஒன் சேனல் லைஸ் அபோவ் த டார்சல். ஸோ டார்சல் அப்படின்னா மேலே போர்ஷனில் ஒரு சேனல் இருக்கும். அபோவ் த அலிமெண்ட்ரி கேனல், அலிமெண்ட்ரி கேனலுக்கு மேலே ஒன்று இருக்கும். ஒன் பிலோ த அலிமெண்ட்ரி கேனல், அலிமெண்ட்ரி கீழே ஒரு சேனல் இருக்கும். ரிமைனிங் வந்து லேட்ரல் சைட் ஆஃப் த அலிமெண்ட்ரி கேனல், அலிமெண்ட்ரி கேனலுக்கு சைட்லேயே வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி 4 சேனல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். ஸோ இந்த 4 சேனல்ஸ் தான் இதுலி விச் சர்வ் அஸ் அ ஹார்ட் அண்ட் ஹாவ் அ இன்னர் வால்ஸ். ஸோ இதுதான் வந்து இந்த 4 சேனல்ஸ் தான் ஹார்ட் மாதிரி வந்து ஒர்க் பண்ணும். இதில் வந்து இன்னர் வால்வ்ஸ் இருக்கும். ஸோ எல்லா 4 சேனல்ஸுமே வந்து எங்கே கனெக்ட் ஆகியிருக்கும் அப்படின்னா போஸ்டீரியர்லி இந்த 26th செக்மெண்ட். போஸ்டீரியர்னால் கீழே. ஸோ கீழே வந்து 26th செக்மெண்ட்டில் வந்து இந்த 4 சேனல்ஸு வந்து ஒட்டுக்க கனெக்ட் ஆகியிருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஓகே சில்ட்ரன், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். குவார்ட்டர்லி எக்ஸாம் வருது. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணலாம். தேங்க்யூ.